ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மும்பையிலே வாழ்கின்ற சுற்றுப்பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குருக்களாகிய அருள் பணியாளர்களே, நீங்கள் எல்லாரும் நலமே வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் எத்தனையோ வேலைகள் செய்திருக்கலாம், இருந்தாலும் ஆண்டவருக்கென்று நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பெங்களூரில் 31 ஆண்டுகள் நான் திரு அவை சட்ட பேராசிரியராக பணிபுரிந்தேன். நான் அடிக்கடி திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஒரு கோயில் பெங்களூர் ஜல்லகளில் இருக்கிற பாத்திமா அன்னை கோவில். தமிழ் திருப்பலி காலையில் 6:30 மணிக்கு இருக்கும். கோயிலை சுற்றி ஒன்றும் வீடுகள் கிடையாது. சில பேர் நான் நினைக்கிறேன் 4:30 மணிக்கு எழுந்திருப்பார்கள். இருந்தாலும் நான் 6:30 மணிக்கு நுழைகின்ற போது கோயில் நிரம்பி இருக்கும். நான் சொல்லுவேன், வாழ்ந்த என்னுடைய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு பக்தியோடு நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ற ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வழங்குவார். இன்றைக்கு என்னுடைய ஆசை, புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து 35 ஆண்டுகள் புதுவை கடலூர், பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் குருவாக இருந்த நான், 4 ஆண்டுகள் சேலம் ஆயராக பணிபுரிந்த நான், இங்கே வந்திருக்கின்ற நான் உங்கள் எல்லாருக்கும் கூறுவது, நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களும் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Praise the Lord. ஆண்டவரே, என்னுடைய இந்த மக்களுக்கு, பாம்பே மக்களுக்கு நிறைய தரும் ஆண்டவர். இதுதான் என்னுடைய ஆசை. நிறைய பேர் பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த பக்கத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேலத்திலிருந்து கூட இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. இன்னும் எல்லாரும் நம்முடைய மக்கள், அங்கிருந்து வந்தவர்கள். எனக்கு அடிப்படையில் தோன்றுவது, மாதா யாரையும் ஒதுக்கிவிட மாட்டார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அண்மையில் இறந்து விட்டார் தெரியும். அவருடைய குடும்பம் வடக்கு இத்தாலியிலிருந்து, பகுதியிலிருந்து பிழைக்கிறதுக்காக தென் அமெரிக்காவுக்கு, அர்ஜென்டினாவுக்கு அனுப்படும். ஆகையினால்தான் இப்படி புலம் பெயர்ந்தவர்கள் மீது அவர்களுக்கு அவ்வளவு ஆசை. அவர் யாரையும் நம்ம வெறுக்க வேண்டாம். மாதா எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதே போல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பக்தியினுடைய மிகச் சிறந்த வெளிப்பாடு. பிரியமான சகோதர சகோதரிகளே, காலையில் நான் சொன்னேன், மாதா ஏன் வாழ்வில் எப்படி அற்புதங்களை செய்தார்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மாதா தொடர்ந்து அற்புதம் செய்வார்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உங்கள் வாழ்வு ஒளிரும், ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு சிறப்பான விதத்துல மாதா கொடுத்த ஒரு சில காட்சிகள்
அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொன்னா போதாது. மாதா இந்த காட்சிகளில் எல்லாம் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், பைபிள்ல என்ன சொன்னாங்க, அதுக்கு பிறகு காட்சிகள்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கணும் நம்ம மீண்டும் மீண்டும். நான் காலையில் சொன்னேன், அம்மா இறைவனுக்கு சரணடைந்தார்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகும். கடவுளுக்கு கீழ்ப்படிவேன், இதுதான் மாதா. நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா மாதாவுடைய பிள்ளைங்கள நம்ப இல்லை. எதுக்காக சொன்னாங்க? நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த உலகத்துல பாட்டுல நல்லவர் வல்லவர் போதுமானவர், பாட்டுல நல்லவர் வல்லவர் போதுமானவர், நம்ம ஆண்டவர் நல்லவர் வல்லவர், அவரை நான் நம்புவேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். பார்க்கலாம் எவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. பிஷப் வந்தாரு, சேலம் பிஷப் வந்தாரு, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க போகிறேன், என் நம்பிக்கை ஆழமாக போகிறது என்று நீங்கள் மாறினால், அதுதான் இவ்வளவு முயற்சி எடுத்து எங்கெங்கே இருந்து பஸ் பிடிச்சி, சில பேருக்கு அங்கேருந்து பஸ்ல கூட்டு வந்தாங்க, மீது பேரெல்லாம் கஷ்டப்பட்டு இடம் மாறி மாறி வந்தீங்க. அதனுடைய உண்மையான நல்ல மாற்றம் உங்கள் நம்பிக்கை ஆழமாவது தான். மாதாவை பற்றி பைபிள் என்ன சொல்லிருக்கு? அவர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தான் அப்படின்னு. அகுஸ்தினார் இதை பற்றி சொல்லும் போது, மாதா மட்டும் கருவுற்றால் போதாது, இங்க இருக்கிற நான் கருவுற வேண்டும், நீங்க ஆம்பளையாச்சே நீங்க எப்படி கருவுற முடியும் அப்படின்னு கேட்க முடியாது. இங்க இருக்கிற வயசான பெண்கள் ஆண்கள் எல்லாம் கருவுறணும் அப்படின்னு சொல்றாங்க. மாதா கர்ப்பப்பையிலே கருவுற்றதை விட முதலில் ஆண்டவர் இயேசுவை இதயத்திலே கருவுற்றார். நம்பிக்கை தான் கருவுறுதல். நீங்க நம்ப முடியும், நான் நம்ப முடியும், குழந்தைகள் நம்ப முடியும், எல்லாரும் நம்ப முடியும். நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் கருத்தாங்க வேண்டும். ரொம்ப நல்ல பாடல். கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் என்னும் போது நம்பினார் ஆண்டவருடைய வார்த்தையை, பிறகுதான் பெற்றெடுத்தார். ஆனால் நம்பணும். நான் காலைல சொன்னேன், ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே நீ பேரு பெற்றவர். பைபிள்ல நம்பினவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த கனானிய பெண் தன்னுடைய மகளுக்கு உயிர் பிச்சை கேட்கிறாங்க. ஆண்டவர் எடுக்காம போயிட்டு அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லி அனுப்பிடுங்க, சீடர்கள் தான் சொல்றாங்க. அப்புறம் தான் ஆண்டவர் பேசவே ஆரம்பிக்கிறார். பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது. எரிச்சல் அடையல அந்த அம்மா. ஹை ஜம்பில் பார்த்துருப்பீங்க, முதல்ல இந்த கயிறை கட்டுவாங்க, அதை தாண்டிட்டா இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு கட்டுவாங்க. அப்படிதான் இந்த அம்மா நம்பிக்கையில் வளர். அம்மா ஆண்டவரே, அந்த நாய்க்குட்டி கூட எஜமான மேஜையிலிருந்து விழறதுக்காக காத்திருக்கு இல்லையா, நீ நாய்க்குட்டின்னு சொன்னதுக்காக நான் கவலைப்படல, அந்த நாய்க்குட்டி போல துண்டுகளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அந்த பெண் தன்னையே தாழ்த்திக் கொள்கிறார். ஆண்டவரை பேச்சிலே வெற்றி கொண்ட ஒரு பெண்ணாக அந்த கனானிய பெண் தான் விரும்பியதை பெற்றுக் கொள்கிறார். அதே போல பாருங்க, அந்த சென்டூரியன் நூற்றுவர் தலைவன் அவனுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவர் சொன்னார், நான் வந்து குணப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னார், இவன் என்ன சொல்றான், வரவேன், நான் ஒரு மேனேஜர் தலைவன், நான் போனா போறான், வாழ்னா வரான். ஆண்டவரே, இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான். நம்பிக்கையை பாருங்க.
நம்புகிறவர்களுக்கு நல்லது நடக்கும். பிரியமான என் சகோதரர்களே, நம்புங்கள், அதிகமாக நம்புங்கள். இதுதான் இன்றைக்கு மாதா கேட்பது. எல்லாருக்கும் பேர் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள். கிரைஸ்ட் ஃபெய்த்ஃபுல். இப்படித்தான் நம்மை திருச்சபை சட்டம் அழைக்கின்றது. பாருங்கள், நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புவதை வெளிப்படுத்துகிறீர்களா? கருவுறுதல் முதல் நிலை மட்டும்தான், அது போதாது. இந்த நவீன காலத்துல எவ்வளோ பேர் கருவுறுகிறார்கள், ஆனால் பெற்றெடுப்பதில்லை. அபார்ஷன், கருச்சிதைவு, கொலை. நம்பினால் மட்டும் போதாது. பெற்றெடுப்பது என்றால் என்ன? நம்முடைய அன்பான வாழ்வு, அதுதான் பெற்றெடுப்பது. கோயில் வர்றது, வேண்டிக்கிறது, ஜமால சொல்றது, எல்லா பக்தி முயற்சியும் செய்யறது கருவுறுதல். இறை வார்த்தை வாசிப்பது கருவுறுதல். ஆனால் ஜெபத்திற்கேற்ப, வாசித்த வார்த்தைக்கேற்ப வாழ்வது பெற்றெடுப்பது. அதனால நிறைய பேர் கருவுறுகிறார்கள். அவங்க எல்லாம் ஆன்மீக கருச்சிதைவு செய்கிறார்கள். மாரல் அபார்ஷன், ஒழுங்கா வாழாத போது. பிரியமானவர்களே, இந்த மாபெரும் மும்பை நகரத்துல நீங்கள் எல்லாரும் வாழ்கின்றீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அன்பு வாழ்வு வாழ்ந்து காட்டுங்கள். அப்போதுதான் நீங்கள் பெற்றெடுக்கிறீர்கள். இல்லைன்னா நீங்க எல்லாம் கொலைகாரிகள், கொலைகாரர்கள். ஜெபித்தால் மட்டும் போதாது, ஜெபிப்பதற்கேற்ப நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதை மறந்து விடவே கூடாது. மாதா கருவுற்றார், பெற்றெடுத்தார். நாம் நம்ப வேண்டும், அன்பு வாழ்வு வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். யாராவது ஒரு சில நெஞ்சங்களாவது இன்றைக்கு தொடப்பட்டு, இல்லை ஆண்டவரை நம்ப போகிறேன், ஆண்டவரை வாழ்ந்து காட்ட போகிறேன் என்று நீங்கள் முடிவெடுத்தால், உண்மையாகவே இந்த புனிதமான இடம் இன்னும் புனிதமாகும். மனம் மாறுங்க. பிரியமானவர்களே, அப்புறம் மாதா எல்லாம் செய்யறாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்தது எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்ற அந்த மாதாவை நாம் பார்க்கிறோம். சந்திக்கும் போது மாதா என்ன தண்ணி கேட்கத்தான் ஜெபம். அதுதான் நான் மன்றாடுவோமாக சொல்லிட்டு அமைதியா இருக்கு. சில பேருக்கு அமைதியா இருக்கிறதே பிடிக்காது. உடனே கொஞ்சம் மியூசிக் இங்க வேற போடுறது. கொஞ்சம் மக்கள் அமைதியா இருக்கட்டுமே, தங்களுடைய நேரத்தை ஆண்டவர் பக்கம் திரும்பட்டுமே. சத்தம் போடுறதுதான் சில பேர் பிடிக்கும். எனக்கு சத்தம்லாம் பிடிக்காது. கொஞ்சம் மௌனமாக மன்றாடுங்கள். நான் சொல்லுவேன், எப்ப ஒன்னு பூச ஆரம்பிக்கும் போது, இன்னொன்னு விசுவாசிகள் மன்றாட்டு முடிஞ்ச பிறகு. சில பேர் விசுவாசிகள் மன்றாட்டு எதுக்காக வேண்டிட்டாங்கன்னே நமக்கு தெரியாது. சரிதான், சொன்னார், ஒரு முறை பாடுவது, இருமுறை ஜெயிப்பது. கொஞ்சம் மௌனமாக இருங்களேன், இதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புங்களேன். பிரேயர் ஆஃப் லிசனர். அப்ரகாம் உடனே இதோ இருக்கிறேன் அப்படின்னு. இன்னொன்னு எல்லாருக்கும் தெரியும், புலம்ப தெரியும். யாருக்கும் புலம்ப தெரியாதவங்க யாருமே கிடையாது. பாருங்க, பிரேயர் ஆஃப் லேமெண்டேஷன். இன்னொன்னு என்ன சொல்றாரு அவரு? பிரேயர் ஆஃப் பெட்டிஷன். எனக்கு அதை கொடு, இதை கொடு அப்படின்னு சொல்லி தொடக்கத்திலிருந்து இறைவனை பார்த்து நமக்கு தேவையானதை எல்லாரும் கேட்பது. ஜெபிக்க தெரியாது சொல்ல முடியும். நான் இன்னும் சுருக்கமா சொல்லுவேன், ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் பேசி பாருங்க, ஆண்டவர் பேசுவதை கேட்டு பாருங்க. மாதா மாதிரி எல்லாம் நடக்கும் பாருங்க.
இன்னொன்று பாருங்க, இந்த காலத்தில் நான் காலையிலே சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தம். சத்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எனக்கு குழந்தைகள்லாம் பிடிக்கும் தான் கோயிலுக்கு வர்றது. சில பேர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரிஞ்சு செய்வாங்க, இந்த ஒயின் சத்தம் கேட்குமே, அந்த செருப்பை போட்டு நடக்க விடுறது, விளையாட விடுறது. விளையாட விட்டு பக்கத்தில் இருக்கவங்கள இறை வார்த்தையை கேட்காமல் தடுப்பது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்? ஒழுங்கா குழந்தையை தூக்கிட்டு வெளியே போகணும். நீ மற்றவங்க பூசை கேட்கணும்னு சொல்லிட்டு அதுவும் முதல் ரோல உட்காந்து மற்றவங்களை நீ பூசை வரல. குழந்தைகளை வைத்திருக்கிற தாய்மார்கள் கோயிலுக்கு ஓரமா நிக்கணும். யாரையும் சாத்தானுடைய வேலையை செஞ்சு, குழந்தைகள் மேல் தப்பு கிடையாது, சாத்தானுடைய வேலையை செஞ்சு மற்றவங்களை கெடுக்க கூடாது. பாருங்க, மாதாவை பத்தி அடுத்து என்ன சொல்லியிருக்கு பாருங்க. இன்னைக்கு நற்செய்தியில கேட்டோம், எல்லாவற்றையும் மனத்தில் இருத்தி சிந்தித்தார்கள். சிந்திக்கிறவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். மற்றவர்களை சிந்திக்க தூண்டுகிறவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். ஆட்டம் போடுகிறவர்கள் அல்ல, மௌனமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்கள் தேவைப்படுகிறார்கள். இதுதான் மாதா. பாருங்க, மாதா வந்து அப்புறம் அதிகமா பேசவே இல்லை. அங்க கோயிலுக்கு காணிக்கையா தூக்கிட்டு போகும்போது சிமியோன் பேசுறாரு, அந்த அண்ணா புகழ்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க, ஒண்ணுமே பேசலையாம். பாரு, 12 வயசுல மாதா குழந்தை காணாமல் போன பிறகு, கண்டுபிடி பிறகு அவர்கள் மீண்டும் பேசுகிறார்கள். மகனே, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாய்? உன் தந்தையும் நானும் அக்கறையோடு தன்னை கூட முதல்ல சொல்ல, அப்பாவும் நானும் அக்கறையோடு தேடினோமே என்று அவர்கள் மகனிடம் கேட்பது பாருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதாவுடைய பேச்சு இதுதான். அப்புறம் கானா ஒரு திருமணத்துல மகன்கிட்ட பேச, மகனே ரசம் தேர்ந்து விட்டது, மாதா பேசுனது பாருங்க. அப்புறம் அந்த வேலைக்காரங்க கிட்ட மாதா சொல்றது, என் மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். மாதா பேசுறது பாருங்க, இவ்வளவுதான். யோவான் நற்செய்தியில மாதாவை பேசவே விடல, சிலுவை அடியில் இயேசு மட்டும்தான் பேசுறார். இதோ உன் தாய், இதோ உன் மகன். மாதா பேசவே இல்லை. இதுதான் மாதா. தன்னுடைய ஆட்சிகளினுடைய பாருங்க, மாதா என்னெல்லாம் சொல்றான். நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறீங்க, நானும் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறேன், நிறைய புதுமை நடந்திருக்கு எனக்கு என்றெல்லாம் நான் சொன்னேன். பால்கார சிறுவனிடம் மாதா பேசினார்கள், மோர்கார சிறுவனிடம் மாதா பேசினார்கள், போர்த்துகீசிய மாலுமிகளிடம் மாதா பேசினார்கள், உதவி செய்ய பேசினார்கள், கோயில் கட்ட பேசினார்கள். எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் மனம் மாற வேண்டும். மாதா பேசியது பாருங்க. லூர்து நகர் காட்சி இல்லை, ஜமாலை ஜெபியுங்கள். மாதா பேசினார்கள். லூர்து நகர் காட்சி இல்லை, அங்கேயும் கோயில் கட்ட மாதா பேசினார்கள். பாத்திமா காட்சியில மனம் திரும்புங்கள், மாதா பேசினார்கள். உலக சமாதானத்துக்காக வேண்டுங்கள், மாதா பேசினார்கள். தொடர்ந்து மாதா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என் மகன் சொல்வதை கேளுங்கள். தாபோர் மாதா, தாபோர் மலையிலே தந்தை கடவுள் சொன்னார், என் மகனுக்கு செவி சாயுங்கள் என்று. கானா ஊரில் மாதா சொன்னார்கள், என் மகன் சொல்வதை கேளுங்கள். பேசுவது ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், ஜெபியுங்கள்,
மனம் திரும்புங்கள். பேசாமலே நமக்கு சொல்வது, நான் அக்கறை கொண்டிருக்கிறேனே. ஒருவர் ஒருவர் மீது அக்கறை கொண்டிருங்கள். ஒருவர் ஒருவர் மீது அக்கறை கொண்டிருங்கள். இதுதான் மாதா பேசுவது எல்லா காட்சிகளிலும். அதிலும் பார்த்தா பணக்காரங்க எல்லாம் மாதா காட்சி கொடுக்கல, ஏழைகளுக்கு தான் காட்சி கொடுக்கிறார். இதுதான் மாதாவுடைய செய்தி. பாருங்க, மற்றவங்க எல்லாம் ஏதேதோ சொல்லுவாங்க, எதுக்கு மாதாவை தேடி இப்படி எல்லாம் போறாங்க அப்படிலாம் சொல்லி. நம்ம எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் வாசிக்கிறோம், எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கணும். எல்லாத்தோட ஒரு நல்ல சாட்சி யாரு? நம்முடைய மாதா. ஒரு நல்ல சாட்சி நம்முடைய மாதா. ஆபிரகாமை பார். இஸ்ராயல் மக்கள் வேண்டும் போது சொன்னாங்களாம், ஆபிரகாமை பாருங்க அப்பா, தாவீதை பாருங்கப்பா, எரேமியாவை பாருங்கப்பா, அவங்க செய்த நல்லதை நினைச்சு எங்க மேல இரக்கம் காட்டுங்கன்னு வேண்டிட்டாங்க. நாமும் அதே போல வேண்டிக் கொள்ள முடியும். நாம நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மாதாவை பாருங்கள், அன்பு தந்தையே, அவரை பார்த்து எங்கள் மீது இரக்கமாயும். இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் ஜனவரி 1ஆம் தேதி வாசிக்கிற வாசகம் தான். எப்படி இஸ்ராயல் மக்களை ஆரோன் ஆசீர்வதிக்க வேண்டும். கடவுளுடைய முகாம், அவருடைய ஒளி மீது வீசுவதாக, அமைதி இருப்பதாக, பாதுகாப்பு இருப்பதாக. இன்னைக்கு என்னுடைய ஆசை, மாதா வழியாக உங்கள் எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசை இருக்க வேண்டும் என்று பாருங்கள். இந்த மாதா ஒரு கடவுள் இல்லை, மனுஷி. She is not only our queen, she is our sister in the pilgrimage of faith. நம்முடைய அக்கா, சில பேருக்கு தங்கச்சி மாதா. ஒரு அரசியாக மட்டும் நீங்கள் மாதாவை நினைக்காதீர்கள். அந்த மாதா நம்முடைய சகோதரி என்பதை மனத்தில் கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். மனுஷி, அவங்க இப்படி வாழ்ந்தார்கள் என்றால் நான் எப்படி வாழப்போகிறேன் என்று நாம் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும். பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி முக்கியமான இந்த திருநாள் பாருங்க. ஒவ்வொரு மாசமும் பாருங்க, பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி லூர்து மாதா திருநாள். மார்ச் மாசம் 25ஆம் தேதி பாருங்க மங்கள வார்த்தை திருவிழா. ஏப்ரல்ல ஒரு பெரிய திருவிழா அவ்வளவு கிடையாது. மே மாசம் ஃபுல்லா மாதாவின் மாதா. மே மாசம் கடைசியில மாதா எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்ற மாதம். பாருங்க எப்படியெல்லாம் மாதாவினுடைய திருவிழா கொண்டாடப்படுகிறது. மீண்டும் மீண்டும் நினைக்கிறோம். ஜூலை மாசம் கர்மேல் மாதா திருநாள். ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி மாதா விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவிழாவர். செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி மாதாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், ஆரோக்கிய மாதாவினுடைய திருநாள். இப்ப அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முக்கியமாக இந்த மாதம் முழுசும் ஜெபமாலை மாதம். நவம்பர் மாசம் 22ஆம் தேதி காணிக்க மாதா திருநாள். எங்க அம்மா பேர் கூட காணிக்கமே. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமலோற்ப மாதா திருநாள். வருஷம் முழுசும் அம்மாவை பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் சக்தி கேட்கிறோம். மாதாவினுடைய செய்தி, ஜெபியுங்கள், மனம் மாறுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் சொல்றார். யார் என்ன தப்பு செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். சில பேர் ஜெபிக்கிறதே இல்லை, சில பேர் பைபிள் படிக்கிறதே இல்லை, சில பேர் ஜெபம் செய்யறேன் கேட்கல. முதல்ல நீ மன்னிச்சாதானே ஜெபம் கேட்கப்படும். மன்னிக்காவிட்டா உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாதே.
டாக்டர்கிட்ட போனா நோய் குணமாகல. யாரையாவது சண்டை போட்டு இருக்கிறியா? நோய் குணமாகாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிரஷர் இல்லை, சுகர் இல்லை. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யாரையாவது மன்னிக்காம சண்டை போட்டு இருக்குன்னா அதுதானே டெஸ்ட். அந்த டெஸ்ட் இல்லாம மீதி டெஸ்ட் எல்லாம் என்ன பிரயோஜனம்? காசு தான் வேஸ்ட். சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் எந்த வியாதியும் குணமாகாது. மனமாற மன்னித்தால் தான் ஆண்டவருக்கு தெரியும். நீ எத்தனை பேர்ட்ட சண்டை போட்டிருக்க, பேச்சுவார்த்தை இல்லாம மெனக்கிட்டு அங்கே இருந்துங்க கல்யாணம் வரைக்கும் வந்திருக்க, வேஸ்ட். முதல்ல சமாதானம் பண்ணு, இல்லைன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. இன்னும் சில பேர் கஞ்ச கிருஷ்ணாரி ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க யாருக்கும், கடவுளுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் இல்லை. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் பாருங்க. அவன் பாரு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், அந்த களஞ்சியம் தொம்பையெல்லாம் இடிச்சுட்டு பெருசா கட்டுவானா, நல்லா சாப்பிடுவான். கடவுளை நினைக்கல, மற்றவங்களை நினைக்கல. முட்டாள். இன்னைக்கே சாப்பிட எத்தனையோ முட்டாள் இங்க இருக்கிறாங்க இந்த ஹாலில். அண்ணன் நினைக்கிறதில்ல, அக்காவை நினைக்கிறதில்ல, கஷ்டப்படுற தம்பியை நினைக்கிறதில்ல, தங்கச்சியை நினைக்கிறதில்ல. ஆண்டவர் முன்னாடி இவங்க எல்லாம் முட்டாள். இவங்க நினைச்சுக்கிறாங்க பெரிய பேங்க்ல போட்டிருக்கேன், நகையா வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன், எதிர்காலத்துக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். முட்டாள். கடவுள் சொல்றாரு, யாருக்கும் உதவி செய்யாதவங்க எல்லாம் முட்டாள். மன்னிக்காதவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், மனம் மாற அழைக்கிறார். அம்மாவும் அதுதான் கேட்கிறாங்க. மன்னிக்க மாட்டீங்களா? அம்மா கேட்கிறாங்க பாருங்க. பகிர்ந்து கொள்ள மாட்டீர்களா? இறை வார்த்தையை கேட்க மாட்டீர்களா? என் மகனோடு பேச மாட்டீர்களா? இன்னும் மறைக்கப்பட்ட எத்தனையோ பாவங்கள் உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு இந்த நேரத்தில் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பாருங்க, திருப்பாடல் 139, ஆகாயத்துக்கு பறந்து போனாலும் அங்கேயே நீ இருக்க, பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்கிற. ஒரு வார்த்தையை வாயிலிருந்து வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். உன் மனைவிக்கு தெரியாது நீ நினைச்சுக்காத, கடவுளுக்கு தெரியும். உன் கணவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத, கடவுளுக்கு தெரியும். தாவீது சொன்னார், உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன். திருப்பாடல் 5. ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கு எதிராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனம் அறிவோம். நான் ஒரு நல்ல ஆயராக இருக்க வேண்டும், இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும், மக்களை திருத்த வேண்டும், கண்டிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. கடவுளுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்காத இருக்கு, நீ கணக்கு கொடுக்க வேண்டும். உன் கணவருக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். சூசேப்பரை பார்த்துக்கிட்டாங்க, இயேசு குழந்தையை பார்த்துக்கிட்டாங்க. உன் குடும்பத்தாரை பார்த்துக் கொள்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார், மாதா கேட்கிறார். நான் வேலைக்காரி, ஐயா உட்காந்து எந்த வேலையும் செய்யாம டிவி பார்த்துக்கிட்டே இருக்க, மொபைல்ல விளையாடிட்டே இருக்க, இதுக்காக நான் படைச்சேன். கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய மாதம். தாபோர் மாதா இறைவேண்டலின் மாதம், அக்கறையின் மாதம், அன்பின் மாதம், இறை வார்த்தைக்கு செய்கொடுக்கின்ற மாதம். அவரால் யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது. எங்க சாமியார் என்ன சொல்லுவாங்க, எங்க பிஷப் வந்து அடிக்கடி ஒன்று சொல்வார், நாம் மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீயோ கடவுளின் கைவேலைப்பாடு, நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வேளை நல்லது செய்யலன்னா கூட பரவாயில்ல, கெட்டது செஞ்சு யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருந்து விடாது. இதுதான் இன்றைக்கு மாதா சொல்வது. உன்னால யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது. அன்பார்ந்த ஆண்களே, உங்களால் உங்கள் வீட்டு பெண்கள் கண்ணீர் வடிக்கின்றார்களா? மது பாட்டிலை காலி செய்து அந்த பாட்டிலை குடும்பத்தாரின் கண்ணீரால் நிரப்புகிறீர்களா? அன்பார்ந்த இளைஞர்களே, இளம் பெண்களே, பொறுப்போடு வாழ்கின்றீர்களா? பெற்றோரின் கவலையை அதிகமாக்குகின்றீர்களா? அன்பார்ந்த முதியோர்களே,
எரிச்சலூட்டும் வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி சொல்லி உங்கள் பிள்ளைகளை காயப்படுத்துகின்றீர்களா? எல்லாரும் மனமா இருக்கு, கனிவோடு, அன்போடு, அக்கறையோடு மாதாவை போல நாம் எல்லாரும் வாழ வேண்டுவோம். இங்கிருந்து புதிய மனிதர்களாக வீட்டுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.